தமிழ்நாட்டில் பள்ளிகளில் சாதிய மோதல்களை தடுக்க அரசுக்கு பரிந்துரை அளிக்க அமைக்கப்பட்ட குழுவின் அவகாசம் நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. ஓய்வு பெற்ற நீதியரசர் சந்துரு தலைமையிலான ஒரு நபர் குழுவின் அவகாசம் ஜூன் மாதம் வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஓய்வு பெற்ற நீதியரசர் சந்துரு தலைமையில் ஒரு நபர் குழு அமைக்கப்பட்டது. நாங்குநேரியில் நடந்த சம்பவத்தை தொடர்ந்து இந்த ஒரு நபர் குழு அமைக்கப்பட்டது. தற்போது கிடைத்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பள்ளிகளில் சாதிய மோதல், இதற்கு ஒரு நபர் குழு அவகாசம் ஜூன் மாதம் இறுதி வரை நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஓய்வு பெற்ற நீதியரசர் சந்துரு தலைமையில் ஒரு நபர் குழுவை அமைத்தது தமிழக அரசு. இது தொடர்பாக செய்தியாளர் கீதன் இணைந்திருக்கிறார். வணக்கம் கீதன், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தமிழகத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் அவ்வப்போது சாதிய மோதல்கள் மாணவர்களிடையே தலை தூக்கி வருவது நடந்து வருகின்றது. இது கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நெல்லையில் நடைபெற்ற நாங்குநேரி சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்தது. குறிப்பாக சக மாணவர்கள் வீடு புகுந்து தாக்கியதில் அந்த மாணவன் மற்றும் அவன் தங்கை ஆகியோர் கடுமையாக காயம்பட்டனர். இது தமிழகத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் ஓய்வு பெற்ற நீதியரசர் சந்துரு தலைமையில் ஒரு நபர் குழுவை தமிழக அரசு அமைத்தது. குறிப்பாக தமிழக அரசுக்கு பள்ளி மற்றும் கல்லூரிகளில் நடக்கக்கூடிய அந்த சாதிய மோதல்களை எவ்வாறு தடுக்கலாம், அதற்கான பரிந்துரைகளை அளிப்பதற்காக இந்த குழு அமைத்தது. கடந்த பிப்ரவரி மாதமே இதற்கான அறிக்கை அரசிடம் சமர்ப்பிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இந்த நாடாளுமன்ற தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்ததால் அது காலதாமதமானது. இந்த நிலையில் ஜூன் மாத இறுதி வரை, அதாவது இந்த மாதம் இறுதி வரை ஓய்வு பெற்ற நீதியரசர் சந்துரு அவர்களுக்கான அந்த கால அவகாசம் என்பது தற்பொழுது நீட்டித்து தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறது. இவர் அளிக்கக்கூடிய பரிந்துரைகளின் அடிப்படையில் பள்ளி மாணவர்கள் கைகளில் சாதி அடங்களை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் எவ்வகை கயிர்களையும் அணியக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு பரிந்துரைகள் அளிக்கப்பட இருக்கின்றன. அதற்கான அரசாணை இந்த குழுவின் பரிந்துரை அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்ட பிறகு வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் ஓய்வு பெற்ற நீதியரசர் சந்துரு அவர்களுக்கான அந்த அவகாசம் என்பது ஒரு மாத காலம் நீட்டித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கீதன்.